அமராவதி ஆற்றில் பக்தர்கள் முளைப்பாரி எடுக்கச் சென்றபோது தேனீக்கள் கொட்டியதில் 40 பேர் காயமடைந்தனர். அவர்களிடம் திமுக திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் இலா பத்மநாபன் நலம் விசாரித்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஈஸ்வரன் கோவில் அமராவதி ஆற்று பாலத்தின் கீழே உப்புத்துறை பாளையம் பகுதியைச் சேர்ந்த மாரியம்மன் கோவில் பக்தர்கள் முளைப்பாரியை அமராவதி ஆற்றில் கரைக்க சென்றபோது அங்கு பறந்து வந்த தேனீக்கள் முளைப்பாரி எடுத்து வந்தவர்களை விரட்டி விரட்டி கொட்டியது. இதனால் அவர்கள் நாலாபுறமும் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். தேனீக்கள் கொட்டியதில் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அவர்களில் சிலர் ஆங்காங்கே மயக்கம் போட்டு கீழே விழுந்தனர். இது குறித்து 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. காயமடைந்தவர்களை அப்பகுதி மக்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்த அரசு மருத்துவமனைக்கு விரைந்து வந்த சிகிச்சை பெற்று வந்தவர்களிடம் திமுக திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் இலா பத்மநாபன் நலம் விசாரித்து தேனீக்கள் கொட்டியதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொடர்ந்து கண்காணித்து சிகிச்சை தரும்படி மருத்துவர்களிடம் அறிவுறுத்தினார். அப்போது நகர செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட திமுகவினர் உடன் இருந்தனர். இது குறித்து தாராபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த 4 பேர் அமராவதி ஆற்று பாலத்தின் மேல் பகுதியில் கட்டியிருந்த தேன் கூட்டை அனுமதியின்றி கலைத்ததாலும் அதை 4 வனத்துறை அதிகாரிகள் பார்த்து அறிவுரை வழங்கி திரும்பி அனுப்பி வைத்ததாகவும், அதே நேரத்தில் அங்கு வந்த மாரியம்மன் கோவில் பக்தர்களை ஆக்ரோஷத்துடன் தேனீக்கள் கொட்டியதாகவும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது.